விஜய் நடிப்புல வெங்கட் பிரபு இயக்குன திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னா கோட். அது இப்ப வரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சைடு இந்த ஃபேன்ஸ் மத்தியில பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா ஹிட் அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள், பாசிட்டிவ் விமர்சனங்கள் வந்தாலுமே அதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெகட்டிவ் விமர்சனங்களா இந்த பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீடியா சைட்ல இருந்து ஒரு நெகட்டிவ் விமர்சனங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதிலளிக்கும் விதமாகவும், அதே மாதிரி ஒரு விஜய் ஃபேனாகவும், அதே சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாகவும் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தியும் ஒரு தெளிவான ஒரு ஜென்யூனான ஒரு ஒப்பீனியன் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இது எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய சைட்ல இருந்து இந்த அந்த பாட்டு சரியில்லை, இந்த பாட்டு சரியில்லை அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு விமர்சனங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவன் மேலையும் இவன் சார்பங்களையும் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எல்லா ஒரு விஜய் சாரோட படங்களும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஹைப்ல ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்புல தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த எல்லா ஒரு படங்களுமே வரும். ஆனா இந்த ஒரு கோட் திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஆரம்பிச்ச ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹைப் எதுவுமே அவங்க கிரியேட் பண்ணவும் இல்லை. அதே சமயத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லை. வந்ததே சில பேருக்கு தெரியாத மாதிரி அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த படம் ஆரம்பிச்சதே இருந்துச்சு. அதே சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு ஹைப்புமே, எந்த ஒரு இன்டர்வியூமே, எந்த ஒரு விஷயமுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா லீக் ஆகாம தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரீசெண்டா ஃபர்ஸ்ட் ஒரு சாங் இருந்துச்சு. அது நிறைய பேர் நிறைய ஒரு விமர்சனங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா யுவன் சார் ட்ரோல் பண்ணியும், அதே சமயத்துல பாட்டு நல்லா இல்லை, சாங் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு விமர்சனங்கள்லாம் வச்சிருந்தாங்க. இது பர்சனலா பார்த்தீங்க அப்படின்னாக்கா யுவனோட ஃபர்ஸ்ட் சாங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுல ரிலீஸ் ஆனப்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஃபேமிலி ஓரியன்டா ஒரு சாங் ரிலீஸ் ஆனிச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு விமர்சனங்கள்லாம் ரொம்பவும் நெகட்டிவாகவும் நல்லாவே இல்லை சாங்ஸ் அப்படின்ற மாதிரி இவனை ரொம்ப சாரை ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அடுத்து ஸ்பாட் சாங்ஸ் ரிலீஸ் ஆயிருச்சு. உண்மையா சொல்லணும் அப்படின்னாக்கா எல்லாருக்குமே இந்த ஸ்பாட் சாங்ஸ் ரொம்ப சூப்பரா சாங்ஸ் நல்லாவே இருந்துச்சு. நல்ல ஒரு கேட்சியாகவும், அதே சமயத்துல ஒரு வித்தியாசமாகவும் இப்போ ஒரு நல்ல ஒரு இதுல இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா நிறைய பேர் இது பிடிக்கலன்ற அது மாதிரிதான் நிறைய பேர் நெகட்டிவா தான் சொல்லியிருந்தாங்க. விஜய் ஃபேன்ஸே இந்த மாதிரி நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நிறையவே நான் பார்த்தேன். அந்த மாதிரி இதுல இந்த சாங்ஸ் அந்த அளவுக்குலாம் எதுவுமே நல்லா இல்லாமலாம் எதுவுமே இல்லை. இது ஏன் நல்லா இல்ல சில பேருக்கு அப்படின்னாக்கா இந்த டி ஏஜிங்ல அந்த குறுந்தாடி வச்ச விஜய் அந்த ஒரு போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த சாங்ஸ் ரிலீஸ் ஆன போது அது ரொம்ப ட்ரோல் செய்யப்பட்டது. அதனால பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒட்டுமொத்த சாங்ஸுமே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சப்கான்சியஸா ஆடியன்ஸோட ஒரு மைண்ட் செட்ல இருந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. தவிர பாட்டி மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் அந்த லுக் வைஸ் நல்லா இல்லைன்ற அந்த ஒரே காரணத்துக்கு மட்டுமே சப்கான்சியஸா அந்த பாட்டே நல்லா இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்ல பாத்தீங்க அப்படின்னா சப்கான்சியஸா எல்லாருமே அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜய் சாரோட நிறைய மூவிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதுல வைப்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சாங்ஸாவது இருக்கும். இப்ப அந்த எல்லா ஒரு மூவிஸோட ஒரு படத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு வைப் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு நல்ல டான்ஸ் ஆடி நல்ல ஒரு வைப்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு சாங்ஸாவது இருக்கும். ஆனா இது முதல் சாங்ஸே இந்த ஃபேமிலி ஓரியன்டா ஒரு மாதிரி ஒரு மெலடி சாங்ஸா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. அதே சிம்பிளா செகண்ட் பாட்டுன்னு ஸ்பார்க்ன்ற சாங்குமே அது அந்த டி ஏஜிங்னால அதுவுமே அந்த அளவுக்கு ரீச்சும் ஆகல. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பெருளவுல நல்லவும் வரவேற்கப்படலை. அடுத்து விசில் போடு வந்துச்சு. அதுக்குமே நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் பண்ணாங்களே தவிர அந்த அளவுக்கு விசில் போடு தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னடா இது ரிவ்யூ பண்றேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் விஷயங்கள் பேசுறேன் அப்படின்றது காரணமே பாத்தீங்க அப்படின்னாக்கா இது எல்லாமே சேர்ந்துதான் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த படத்தை ஒரு நெகட்டிவ் சைட் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஆனா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்கா உடஞ்சி அதுக்கு ஒரு தரமான ஒரு பதில இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அதே சமயத்துல இதை பாத்தீங்க ஃபர்ஸ்ட் இந்த கதைன்றது எல்லாருமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, இந்த மாதிரி கதைகள் இருந்தது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. கதைன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா பழைய எல்லா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான் இது இருக்கும். எல்லா படமுமே அப்படிதான் இருக்குது. இது எப்போ இந்த கேஜிஎஃப் இந்த மாதிரி இந்த லியோ எல்சி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாருமே, அதாவது இளைஞர்கள் எல்லாருமே அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த வெட்டு குத்து இந்த ரத்தம் தெரிக்கிறது, அதே மாதிரி இந்த ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடா போய் முடிகிறது, அந்த மாதிரி முடிகிறது, இந்த கேமியோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருமே அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க. அதை எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ற விதமா தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்கமிங் எல்லா படமுமே அப்படி அமைஞ்சிருந்துச்சு. அதனால இது வெங்கட் பிரபு சார் எல்லாருமே ஸ்டார்டிங்ல இது ஒரு யாரும் எடுக்காத ஒரு படம், இது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரி அப்படிலாம் யாருமே இங்க சொல்லல. இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான். அதே சமயத்துல இது நல்ல ஒரு ஜாலி, இது ஃபேன் செலிப்ரேஷன்ஸ் ஒரு மூவினே சொல்லலாம். அதாவது இந்த ஃபேன்ஸ் தான் இந்த படத்தை பார்க்கக்குள்ள ஃபேன்ஸ் சத்தியமா செம்ம ட்ரீட்டான ஒரு படம்னே சொல்லலாம். இந்த படத்துல இருக்கிற ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு சொல்லணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னு சொல்லணும் அப்படின்னாக்கா இதுல
அந்த டிஏஜிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுல வந்து அந்த சின்ன வயசு விஜயாவா நடிச்ச அந்த ஒரு லுக் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய பேர் சில பேரால ட்ரோல் பண்ண செய்யப்பட்டாலும், ஆனா அதே சமயத்துல இப்போ வந்து ஒரு ஃபைனல் அவுட்டா இது வந்து நல்லாவே இருக்குதுன்னே சொல்லலாம். சொல்லப்போனா இந்த படமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, அந்த சின்ன வயசு விஜய்னால தான் வந்து ஒரு படத்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்குதுன்னே சொல்லலாம். அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, அதுவும் இல்லாம சில சில கேமியோஸ், சர்ப்ரைஸான கேமியோஸ். ஏன்னா இந்த படத்துல வந்து அந்த அளவுக்கு ஹைப் இல்லாததுனால, எதுவுமே வந்து அதிகமான பெருமளவுல ஸ்பாய்லர் ஆகல. அதாவது படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு 2 டேஸ் பிஃபோர் மட்டும் தான் சில விஷயங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சது. அதே சமயத்துல அந்த அளவுக்கு சில பேருக்கு வந்து தெரியாததுனால, இந்த படம் வந்து ஆடியன்ஸா ஒரு விஜய் ஃபேனா போறாங்க அப்படின்னாக்கா, இது வந்து கண்டிப்பா எல்லா விஷயமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, ரொம்பவே வந்து ஒரு நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கும்னே சொல்லலாம். அதே சமயத்துல இந்த வயசானவங்க, இந்த ஜெனரல் ஆடியன்ஸ், அதே மாரி இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் போனாங்க அப்படின்னாக்கா, அந்த அளவுக்கு இந்த வயசானவங்களுக்கு அந்த டிஏஜி, இந்த மாரி ஏஐ இந்த மாரி சில டெக்னிக்கல் இஷ்யூலாம் வந்து டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு தெரியாததுனால, இத ஒரு படமா வந்து அவங்களால எப்பயும் போல பார்க்கக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த படம் வந்து அல்டிமேட்டா இருக்குன்ற மாரி சொல்லலாம். இந்த சினிமா ரீதியா அந்த சினிமாவிலே ஊர்னவங்க, இந்த கதை, திரைக்கதை, அதே சமயத்துல இந்த வசனங்கள், இந்த மாரி லாஜிக் மிஸ்டேக்ஸ் இந்த மாரி பார்த்து பார்க்கிறவங்களுக்கு, அந்த ஊர்ன அந்த மாரி அந்த சினிமாவிலே ஊறி இந்த படத்த பார்க்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நெறைய விதத்துல அப்படிதான் தோணும். இது வந்து அவங்க ஆரம்பத்திலே இந்த கமர்ஷியலா இது வந்து ஒரு ஃபேன் செலிப்ரேஷன் மூவி தான் அப்படின்றத ஏற்கனவே இத சொல்லிட்டாங்க. அப்படியும் இருந்து எல்லாத்தையுமே இந்த கேஜிஎஃப் இந்த மாரி லியோ அந்த மாரி சில படங்கள் மாரியே இதையும் எதிர்பார்க்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்ட ஏற்படுத்துது. அப்படி எதிர்பார்த்து நீங்க போனீங்க அப்படின்னாக்கா, அந்த மாரி படங்கள் இது வந்து கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க அந்த ஃபேன் செலிப்ரேஷன் மெட்டீரியலா தான் இந்த படம் வந்து இருக்குதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த கேமியோ ரோல்ல ஃபர்ஸ்ட்டு இந்த விஜயகாந்த் சார் வந்து பத்தி சொல்லணும். அந்த விஜயகாந்த் சாரோட ஏஐ வந்து சில பேருக்கு வந்து இது நல்லா இல்ல, அது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல அப்படின்னு சொன்னாலும், ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா நம்ம போய் பார்க்கும்போது அந்த அளவுக்குலாம் வந்து ஒரு ரொம்ப குறை கண்டுபிடிக்க முறைலாம் இருக்காது. ரொம்பவே நல்லா இருக்குதுன்னே சொல்லலாம். அதே சமயத்துல அந்த அந்த ஒரு சீக்வென்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த அவரு காமிக்கிற அந்த விதங்கள்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. யாரும் எனக்கு தெரிஞ்சு குறை சொல்ற மாரி இல்ல. இந்த பெரிய பெரிய மீடியாக்கள் அதே சமயத்துல இந்த பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அது சரியில்ல, இது சரியில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல அவங்க சொல்றதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இவ்ளோ செலவு பண்ணி எடுக்கிற படங்களுக்கு அத இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் இன்னும் கொஞ்சம் பெருசா பார்க்கப்படுது. அதே சமயத்துல அந்த சின்ன வயசு விஜயவா நடிச்ச அந்த ஒரு லுக்குமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு சில டைம்ஸ்ல சின்னதா அந்த க்ளோஸ் அப்லாம் போகக்குள்ள லைட்டா அந்த இடத்துலலாம் இல்ல இதே தெரிய தான் இருக்கு. ஆனா அது அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதே சமயத்துல பெருசா எல்லாரால ட்ரோல் பண்ணப்பட்ட ரொம்ப வந்து நல்லா இல்ல அப்படின்ற மாரி உறுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா, அந்த நாளைய தீர்ப்பு விஜய்ன்னு சொல்லி நெறைய பேர் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா அது உண்மதான். ஏன்னா அந்த இது வந்து பார்க்கக்குள்ள தியேட்டர்ல பார்க்கக்குள்ள எல்லாருக்குமே அது ஒரு அந்த இத பார்த்து அத டீஏஜிங்னா என்ன? அதெல்லாம் எல்லாருக்குமே ஏஐலாம் இல்ல அப்படின்ற அந்த டெக்னிக்கல்லாம் புரிஞ்சு போய் அந்த பார்க்குறவங்களுக்கு வந்து அது ஒரு பொம்மை மாதிரி தெரியுது. அது அது வந்து உண்மதான். மத்தபடி இந்த ஃபேமிலி ஆடியன்ஸா போறவங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. அதே சமயத்துல அது வந்து சின்ன ஒரு டியூரேஷனும் அதிகமா இல்ல அப்படின்றதுனால அது ஒரு பெருசா தெரிஞ்சுக்காது. அதே சமயத்துல இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த சீனியர் ஆர்டிஸ்ட்டா இருக்கக்கூடிய அந்த மோகன், இந்த மாரி மோகன் சாரு, இவரு பிரசாந்த் அவர் மாரிலாம் இருக்கக்கூடிய ஆட்கள வந்து விஜய் சார் வந்து பிரசாந்த் சார வந்து வாடா போடான்னு கூப்பிட்டது அது அது கூட ஓகே. பட் வந்து இந்த மோகன் சார் வந்து அவர் வந்து மோகன்றவரு பழங்காலத்துல வந்து எப்பேர்ப்பட்ட படங்கள்லாம் அவர் வந்து ஹிட் குடுத்த படங்க. அந்த பர்சனலா எனக்கே வந்து பயணங்கள் முடிவதில்லை, அதே சமயத்துல அந்த மௌன ராகம் இந்த மாரி சில விஷயங்கள்லாம் ஹிட் படங்கள்ல குடுத்தவர் தான் மோகன் சார் அவரு. அவர வந்து விஜய் சாருக்கு கீழ அவரு எவ்வளவு பெரிய ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். ஆனா அவர வந்து விஜய் சார் கீழ அவர் விஜய் சார் வந்து அந்த தலையில அடிக்கிற மாரி இன்னும் சில விஷயங்கள் சீக்வென்ஸ்லாம் இருக்குது. அதுவுமே வந்து எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற மாரி தான் இருக்கு. அத மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அந்த சாங்க பிளேஸ் பண்ண விதம்ன்றது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு சீரியஸா எல்லாருமே இது சொன்னதுதான். நான் சொன்னதுதான் இல்லன்னு சொல்லல. ஆனா சொன்னதுதான். இது வந்து உண்மையா தான் தோணுது. ஏன் அப்படின்னாக்கா, அத பார்க்கக்குள்ள வந்து சில ஒரு சீரியஸான சீன் வந்து அந்த முடியிற அந்த டைம்ல டக்குன்னு ஒரு லவ் சாங்ஸ் இந்த மாரி டக்குன்னு வந்து சம்மந்தமே இல்லாம அந்த சாங்க பிளேஸ் பண்ண தெரியாம சில விஷயங்கள் தெரியாமல்ல சில விஷயங்கள் வந்து தப்பா பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மத்தபடி ஓவராலா ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா விஜய் ஃபேனா நீங்க போய் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா இந்த படம் வந்து எந்த விதத்திலயுமே உங்களுக்கு டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணவே பண்ணாது. அதே சமயத்துல இந்த 3 மணி நேரம் டியூரேஷன்றது அதிகமா இருந்தாலும், எல்லாரும் சொன்ன மாரி தான் நானும் சொல்றேன். 3 மணி நேரம் டியூரேஷன் மாரியே உங்களுக்கு தெரியாது. செம்ம ஃபன்னா, செம்ம ஜாலியாவே கண்டிப்பா போகும். இதுல எந்த ஒரு சின்ன ஒரு மாற்றம்ங்கிறது கிடையாது. அதே சமயத்துல ஒரு ஓவராலா சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த கேமியோ இந்த மாரி இந்த ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க மேற்கொள்ளப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே ஓகே. அந்த நாளைய திருப்பி விஜய் அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணியிருக்கலாம்.
இருக்கலாம். ஒரு மேல டைம் இல்லாததுனால தான் அவர் வந்து இன்டர்வியூமே கொடுத்திருக்காரு வந்து வெங்கட் பிரபு சார் வந்து. அதே சமயம் அந்த டைம் இல்லாதனால அந்த கொஞ்சம் லுக் வந்து கொஞ்சம் மாத்தி அமைக்க முடியாம கூட இருந்திருக்கலாம். அது ஒண்ணுதான். மத்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க வந்து நார்மலா ஜெனரல் ஆடியன்ஸா விஜய் ஃபேனா நீங்க போறீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா செம்ம ட்ரீட்டா இருக்கும். இந்த டெக்னிக்கலா இது சரியில்ல, அந்த சரியில்ல, அந்த டெக்னிக்கலா அந்த டிஏஜிங், அந்த ஏஐ இருக்கட்டும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, அது உங்களுக்கு கண்டிப்பா டிசப்பாயின்ட் பண்ணும். அதே சமயத்துல ஓவராலா சொன்னீங்க அப்படின்னாக்கா, இது ஒரு ஃபேன்ஸ் மெட்டீரியல் ஒரு மூவி. கண்டிப்பா ரொம்பவும் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. நான் போகக்குள்ள எந்த ஒரு ரிவ்யூ எதுவுமே நம்ம பார்க்காம தான் போனோம். ஆனா போய் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரிவ்யூலாம் செக் பண்ணி பார்க்கக்குள்ள நெறைய பேர் யூடியூபர்ஸ்லாம் அந்த வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் கொஞ்சம் இல்ல கொஞ்சம் சில பேர் வந்து ஒரு சுத்தமாவே வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் பட் வந்து அத பார்த்துட்டு நீங்க வந்து நல்லா இல்ல அப்படின்ற மாரிலாம் ஒரு எண்ணத்துக்கு போக வேணாம். கண்டிப்பாவே இந்த படம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற மாரி ஒரு படங்கள் இருக்கும். இது விஜய் சாரோட நடிப்பு அதெல்லாம் நம்ம வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. விஜய் சாரோட ஆக்டிங் வந்து அதாவது ஒரு காமெடி ஜானர்லயும் பண்ணியிருக்காரு, காமெடியாவும் பண்ணியிருக்காரு, ஆக்ஷன், டான்ஸ் மத்தபடி எல்லாமே விஷயங்கள் எல்லாமே சூப்பரா தான் இருக்குது. சின்ன சின்ன கேமியோஸ் எல்லாமே உங்கள சஸ்பென்ஸ் ஒரு ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் குடுக்குன்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது.